கார்த்தி வந்து பொன்னியை வந்து அப்படியே நிற்க வச்சுட்டு வரைஞ்சிட்டே இருக்காரு. என்ன கார்த்தி இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு வேலை இருக்க கார்த்திக், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, கொஞ்சம் நேரங்க இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு வரைஞ்சிடறாரு. அவ்வளோ தத்துருவமாக சூப்பராக வரைஞ்சிடறாரு. அதை வந்து அப்படியே பொன்னிக்கிட்ட காட்டுறாரு. இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, ஐயோ கார்த்திக் இது நான் எப்படி இந்த அளவு வந்து என்னை வந்து உள்வாங்கி வரைஞ்சிங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, ஏங்க உங்கள் வந்து ஹோம்லி ஃபேஸ் வந்து என் மனசில் அப்படியே பதிஞ்சிச்சுங்க. உங்களை ஜஸ்ட்டு ஒரு வாட்டி தான் பார்த்தேன், அப்படியே வந்து ஜஸ்ட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கும்போது மனசில் இருக்கிறத உருவமாக அப்படியே வரைஞ்சிட்டேன் அப்படின்னோடனே, உண்மையிலேயே சூப்பர் கார்த்தி, செம்ம டேலண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இங்கே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பொன்னி வந்து சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கார்த்தி எப்படி கார்த்திக் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வராரு நம்ம சக்தி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே, தத்ரூபமாக இருக்குது, ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காரு. இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாரு. உடனே வந்து எதுக்குடா இப்போது இந்த படத்தை வரைஞ்சேன் அப்படின்னோடனே, என்னடா நீ நல்லா இருக்குன்னு கேட்டால் எதுக்கு வரைஞ்சேன்னு கேட்குற, பார்த்தல எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பொன்னின்னு சொல்லிட்டு. ஆமாம் பொன்னி நல்லா தான் இருக்கா, பார்த்தலடா அப்படின்னா, மனசில் பொன்னியோட உருவத்தை பதியாமல் யாராலையும் வரைய முடியாது. அப்போ உன் மனசில் அவ்வளோ உருவம் வந்து பதிச்சிருக்க பொன்னிங்க, உண்மையிலே சூப்பரா பொன்னி, இந்த அளவு வந்து உண்மையிலே வந்து நீ வரைஞ்சிருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு சந்திரசேகர். இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்ம கடுப்பாக வந்து சக்திக்கு செம்ம டென்ஷனாக பார்த்துட்ருக்கா. அந்த ஃபோட்டோ பார்த்து டென்ஷனாக வராது. இப்படி வரைஞ்சிருக்கானே பொன்னி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, உண்மையிலே ஹோம்லி ஃபேஸ் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாராட்டிகிட்டே போகிறாரு. இதெல்லாம் கேட்ட சக்தி செம கடுப்பாகிறாரு. அடுத்து வந்து காலையில் வந்து என்ன பண்ணுறாரு, அருங்கப்பூ ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்லாருமே குடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்த சக்தி வந்து என்ன ஆச்சு என்ன குடிக்கிறீங்க அப்படின்னோடனே, அருங்கப்பூ ஜூஸு பொன்னி எங்களுக்காக போட்டிருக்கா, நான் தான் முதல்ல குடிக்க போகிறேன் அப்படின்னோடனே, இவன் ஒன்றும் குடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜூஸையும் எடுத்து சக்தி குடிச்சிடுறாரு. இவ்வளோ ஜூஸ் குடிச்சேனா உனக்கு வயிறு ஏதாவது பிரச்சனை பண்ணா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்றாரு. அடுத்து வந்து வயிறு வந்து ரொம்ப வந்து சத்தம் போடுது. ஐயோ இப்படி சத்தம் போடுதே சொல்லிட்டு ஓடி போகிறாரு. டாய்லெட்டுக்கும் வந்து வீட்டுக்கும் நடந்துட்டுருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் அப்பயே சொன்னேன் இல்லைடா கேட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கலாச்சிட்ருக்காரு. அடுத்து வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காந்துடுறாரு. அடுத்து வந்து இங்கே பாரு கார்த்திக் ஒவ்வொரு விஷயமா பொன்னிக்கு வந்து நல்ல விஷயங்களை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற சக்தி வந்து யோசிக்கிறாரு, நான் பொன்னிக்கு எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் கார்த்திக் எல்லாமே பண்ணுறானே, இப்படி ஸ்கோர் பண்ணிகிட்டே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து சந்திரசேகர் வந்து நம்ம வந்து சக்தி கிட்ட வந்து பேசுகிறாரு. சக்தி இப்போல்லாம் நான் பார்க்குறேன், நீ கார்த்தி எதாவது பண்ணால் ஒரே டென்ஷன் ஆகிற, ஏன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னோடனே, நான் சொல்லவா, ஏன்னா நீ பொன்னியை ரொம்ப நேசிக்கிறப்பா, ஆனால் அந்த விஷயத்த வந்து உன்னால் வந்து வெளியே சொல்ல முடில, இதுதான் உண்மை அப்படின்னோடனே, அப்பா அது வந்துப்பா எனக்கு புரியுதுப்பா, நீ இதுக்கப்புறம் பொன்னியோடு சேர்ந்து வாழணும் தான் நானும் நினைக்கிறேன். இங்கே பாரு, வெறுமனே வந்து மற்றவங்கள பார்த்து வந்து நீ பொறாமப்படுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது, பொன்னி கூட நீ சேர்ந்து வாழணும், உன்னோட அன்பை வெளிக்காட்டணும் அப்படின்னோடனே சக்தி வந்து யோசிக்கிறாரு. ஆமாம் நான் பொன்னியை நேசிக்கிறேன், பொன்னி தான் என் மனசில் இருக்கா போட்டிருக்கு, அதுதான் என்னால் வந்து பொன்னிக்கிட்ட யார் நெருங்கினாலும் தாங்கிக்க முடியல, கார்த்தி வந்து க்ளோஸாக மூவ் பண்ணுறதை என்னால் பார்க்கவே முடியல, அதனால் வந்து பொன்னியை நான் காதலிக்க தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்தை பொன்னிக்கிட்ட எப்போ சொல்ல போகிறோம், கூடிய சீக்கிரம் பொன்னிக்கிட்ட வந்து நம்ம சொல்லணும், அதே மாதிரி பொன்னி கூட இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து முடிவெடுக்கிறாரு. இங்கே வந்து பொன்னியை வந்து போய் பார்க்குறாரு. பொன்னி வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க கூட நிற்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. பொன்னியும் அவரும் எடுத்துக்கின ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு சக்தி. பிரீத்தி வந்து யோசிக்கிறாங்க, சக்தியும் பொன்னி இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப வந்து க்ளோஸாக மூவ் பண்ணுறாங்க, இதை எப்படியே வந்து விடக்கூடாது, சக்திக்கு பொன்னியை பற்றி உண்மைகள் எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதோட முடியுது.